ஒரு சிறுமி தன் இதயத்தை உருக்கி தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்கிறாள். அவளுடைய மலை கிராமம் அருகில் இருக்கும் மலையை குடைந்து ஒரு சுரங்கம் தோண்டி அதில் வெளிநாட்டு அணுக்கழிவுகளை கொட்ட திட்டமிட்டுள்ளார்கள். அந்த திட்டம் மட்டும் எங்க மலைக்கு வந்தா எங்க மக்கள், விலங்குகள், இயற்கை வளங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும் சாமி. சிறுமியின் அந்த வேண்டுதலை ஏற்று அந்த மலையில் இருக்கும் பூர்வகுடி மக்களின் தெய்வம் வீரமலை இந்த மக்களின் தூரத்தை தீர்க்க அதற்கான ஒரு நபரை தேர்வு செய்தது. மண்ணுக்கு உயிர் உண்டு, அந்த உயிரை யாரும் எரிக்க கூடாது. இது தெய்வத்தின் தீர்ப்பு. மண்ணையும் மக்களையும் காப்பவன்தான் தலைவன் ஆவான். நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. இரண்டினில் ஒன்று பார்த்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து என்னதான் நடக்கும். மலை மக்கள் பல வருடங்களாக குரல் கொடுத்தும் யாரும் கேளவில்லை. இன்று அவர்கள் நம்பிக்கையுடன் விஜயை சுற்றி கூடி நிற்கிறார்கள். தங்களின் நிலம் பறிக்கப்பட்டது, நீர் தடை செய்யப்பட்டது, வாழ்க்கை சுரண்டப்பட்டது. நம்பிக்கை முளைத்திருக்கிறது, இந்த முறை நியாயம் கிடைக்கும் என. விஜயின் கண்களில் தீர்மானமும் இதயத்தில் கருணையும் தெரிகிறது. மலை மக்கள் தங்களது உரிமைக்காக இன்று ஒரு குரலாக கைகோர்க்கிறார்கள். நியாயம் கேட்டால் சத்தமா இருக்காது, ஆனால் அது ஆழமா ஒலிக்கும். விஜய் இப்போது மலை மக்களின் குரலாக நிற்கிறார். அதிகாரி நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாலும் உண்மை முகம் காட்டுகிறது. இது என் உரிமை, என் மக்களின் வாழ்வு என்கிறார் விஜய் உறுதியுடன். அறை முழுவதும் அமைதி, ஆனால் அந்த அமைதி ஒரு புரட்சியின் ஆரம்பம். அநீதிக்கு எதிராக மலை மக்கள் குரல் இன்று அதிகாரியின் முன் உயர்கிறது. நியாயம் வெல்லும், அதற்காக நம்பிக்கை மட்டும் போதும். விஜயின் குரல் இன்று ஒரு மக்களின் வெற்றியின் சின்னம். உண்மை உயர்ந்தது. மலை மக்கள் கண்ணீருடன் சிரிக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கை மீண்டும் அவர்களுக்கே வந்தது. உண்மை சில நேரம் தாமதமாக வரும், ஆனால் அது வந்தால் உலகமே மாற்றிவிடும். உங்க விஜய், நான் வரேன்.